ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் சில ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால மெதுவாக எழுந்திரிச்சு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வாசல் கோலம் போட்டுட்டு வீடை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாத்திரம் விளக்கி வச்சுருந்ததையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பு மேடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் காஞ்சிருந்தது, அதையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக மாவு இருந்தது, தோசை மாவு. அதை மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு இதோட கோதுமை மாவு ரவா போட்டு தான் இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறேன். பழைய மாவு கொஞ்சமாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையுமே ஊற்றியாச்சு. இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை, கொஞ்சம் அரிசி மாவு, இது ரெண்டையும் நல்லா சலிச்சிட்டு இதை இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ரேஷனில் வாங்குகிற கோதுமையை நல்லா அரைச்சி வச்சுருவேன். தேவையான போது எடுத்து இந்த மாதிரி சலிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். எப்படியும் அரைக்கும் போது அதோட தோலெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நான் இந்த மாவை நம்ம வச்சுருந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. அதோட கொஞ்சமாக ரவா, கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்து வச்சாச்சு தோசை மாவு பதத்துக்கு. இன்றைக்கி நான் என்ன சைட் டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா வெங்காய மிளகா அப்படி தான் பண்ண போகிறேன். இது பச்சை வெங்காயமும் சிவப்பு மிளகா ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, புளி வச்சு அம்மியில் தான் நான் அரைக்க போகிறேன். நான் இன்றைக்கி புளி சேர்த்துக்கல, நவிக்கு அது பிடிக்காது, அதனால் நான் புளி சேர்த்துக்கல. புளி போடாமல் அரைக்க போகிறேன். ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி சாப்பிட்றத விட அம்மியில் அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இதை வெங்காய மிளகா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சூப்பராக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அம்மியில் அரைக்கும் போது அதோட ஃப்ளேவர் பார்த்தாலே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி லீவாக இருக்கிறதுனால பொறுமையாக அம்மியில் அரைச்சேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அம்மியை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியுமே சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். இது எனக்கும் நவி அப்படி 2 பேருக்கு மட்டும் அப்படின்றதுனால நான் ஒரு 3/4 வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை போட்டுக்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இருக்கிற மாவுலேயே கொஞ்சமாக கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி டிஷ்ஷை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சட்னியோட தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்பப்போ எண்ணெய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தவா சூடாகிடுச்சு. இப்போ நான் நவிக்கு 2 தோசை ஊற்றிட்டுருக்கேன். அவளுக்கு ஊற்றிட்டு எனக்குமே நான் ஊற்றிக்க போகிறேன். தோசை ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நவிக்கு கொடுக்க போகிறேன். இது பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்களும் வெங்காய மிளகா அப்படியே அம்மி இருந்ததுன்னா அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நவிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டணும். இவ வீட்டில் இருக்க அன்றைக்கி மோஸ்ட்லி சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறா. அதனால் நான் ஊட்டி விட்டுடுறேன்.
சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப ஸ்கிப் பண்ணுறா. அதனால் அவளுக்கு நம்மளே ஊட்டி விட்டுலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி நானே ஊட்டி விட்டுட்டேன். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் என்ன படம் பார்க்குறேன் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் அந்த படம் தான் போட்டிருந்தேன். டிவியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் ஆகாது எங்களுக்கு, அதனால் அது லேப்டாப்பில் போட்டுட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் லன்ச்சு ஒரு 12-1 மணியை போல் நான் வந்து லன்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நவி அகெயின் மதியம் லன்ச் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் கொஞ்சமாக சாதம் வச்சு இன்றைக்கி மாங்காய் துவையல் தான் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாங்காய் துவையலோட ரெசிபி என்ன அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 7-8 சிகப்பு மிளகாய் சின்ன மிளகாய், ஒரு அரை வெங்காயம், அதுக்கப்புறம் 5-6 மாங்காய் துண்டுகள், இதோட புளி ஒரு துண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். சூடான சாதத்தில் மாங்காய் துவையலும் நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லுங்கள். இதுவுமே எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். சைடிஷ்க்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முட்டைக்கோசும் கேரட்டும் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். இதை நான் பொரியல் ஸ்டைலில் பண்ண போகிறது கிடையாது. ஈவினிங் வந்து நவிக்கு மோமோஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மோமோஸ்க்கான ஃபில்லிங்காக தான் ரெடி பண்ண போகிறேன். அதுலேயே கொஞ்சமாக சைடிஷ்ஷாக சாப்பிட்டுக்க போகிறேன். நான் மோமோஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரட்டு முட்டைக்கோஸ் இது ரெண்டையும் நல்லா சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சமாக சோளம் எடுத்துக்கிறேன். இதோட நறுக்கி வச்ச கேரட்டையும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு செத்துற கட்டை இருந்ததுன்னா அதில் வச்சு நைஸாக செத்திக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோசையும் நல்லா சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு இதையுமே அதோட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தேவையான காய்கறிகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதாவது காய்கறிகள் போடணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டைக்கோஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் சோளம் இது 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். சோளம் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். இதை தவிர வெங்காயம் ஒரு பாதி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை இதில் போட்டு இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 3 காய்கறிகளையும் இதோட போட்டாச்சு. நல்ல நைஸாக அரிஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே ஃப்ரை ஆகிடும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுவோம். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கலருக்கு காஷ்மீரி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான் சாம்பார் பொடி அப்படின்றது. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மோமோஸ்க்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நான் கொஞ்சமாக மதியம் லஞ்சுக்கு பொரியல் மாதிரி சாப்பிட்டுட்டேன். இப்போ மதியம் லஞ்சுக்கு என்ன அப்படின்னா சாதம், மாங்காய் துவையல், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சைட் டிஷ்ஷு பொரியல் மாதிரி உள்ள சைட் டிஷ்ஷு இதை தான் நான் போட்டு நவிக்கு இப்போவுமே நான் ஊட்டி விட்டுட்டேன். மோஸ்ட்லி லீவாக இருக்கும்போது அவள் வந்து லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறா. அவள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால தான் அவளுக்கு கட்டாயப்படுத்தி அட்லீஸ்ட் நம்மளாவது ஊட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு 2 வாய் ஊட்டி விட்டுடுறேன். மற்றபடி ஸ்கூல்லாம் இருக்கும்போது ரெகுலராக அவளே சாப்பிட்டுப்பா. ஈவினிங்கை போல் மோமோஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட மைதா மாவு இல்லை, அதனால நான் கொஞ்சமாக கோதுமை மாவும் அரிசி மாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணியை சூடு பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு
சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். சின்ன சின்ன உருண்டைகளாக்கி இதை நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களால் கையாலேயே தேய்க்க முடியும் அப்படின்னாலும் ஓகே, இல்லை சப்பாத்தி மாவில் போட்டு தேய்க்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் சொல்கிற வீடியோ வந்து நானே ட்ரை பண்ணினது தான். ஷேப்பெல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் வரல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணினேன். பட் பயங்கரமாக சொதப்பலாக தான் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு மோமோஸ் மாதிரி ட்ரை பண்ணேன், அது அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிருவோமே, நமக்கு ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு சில கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி இந்த மோமோஸ் எல்லாத்தையும் ஒரு ஷிஃப்ட்டு வந்து அடுப்பில் வேக வச்சாச்சு. கொழுக்கட்டை எப்படி ஆவியில் வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சாச்சு. அடுத்து சரி இந்த மோல்டில் வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஒரு ரவுண்டு தேய்ச்சி இதில் வச்சு உள்ளே ஃபில்லிங்கையும் வச்சு மூடியாச்சு. மூடிட்டு ஒரு சைடு என்னால் திறக்க முடிஞ்சது, இன்னொரு சைடு திறக்க முடியல. இதுவும் பயங்கர சொதப்பலாக தான் வந்துச்சு. சரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டேன். சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே, ஷேப் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு கையாலேயே தேய்ச்சி இந்த டோமாஸ் ஷேப்பில் போட்டு ஒன்று ஒன்றா பொரிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஷிஃப்ட்டு வந்து வேக வச்சுருக்கேன், இன்னொரு ஷிஃப்ட்டு வந்து பொரிச்சிருக்கேன் எண்ணெயில். ரெண்டுமே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எது நல்லாயிருக்கோ அடுத்த தடவை அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துருச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பொரிக்கிறதும் முடிச்சாச்சு. இப்போ ரெண்டையுமே எடுத்தாச்சு. நவிக்கு சூப்பராக கெச்சப் வச்சு கொடுத்தோம். அவள் சூப்பராக சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு டின்னரே அவளுக்கு இது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மோமோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. லீவில் இருக்கிறதுனால நவி இதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா. அதுக்கப்புறம் இருந்த துணிகள் எல்லாம் மடித்து வைக்க வேண்டியிருந்தது. அது எல்லாத்தையும் 2 சேர் ஃபுல்லாக துணி நிறைஞ்சிருந்தது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நானும் மடித்து பீரோக்குள்ளே அடுக்கி வச்சாச்சு. ஸ்கூல் இருக்க அன்னையை விட லீவில் இருக்க அன்னைக்கு வந்து வேலை அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி உங்களோட வேலைகளை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ துணிகளை மொத்தமாக மடிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அன்னன்னைக்கு துவைக்கிற துணியை அன்னன்னைக்கே மடித்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, செய்ய முடியலை. அதனால் வீக்கெண்டில் தான் மடிக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்